ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு 14வது நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையாக நம்மளை அப்படியே நடத்திட்டு வராரு. எல்லா பிரச்சனையை தாண்டி, எல்லா நெருக்கத்தை தாண்டி கர்த்தருடைய பிரசன்னமே உங்களை என்னையும் சகல விதத்துலேயும் பலப்படுத்தி நடத்தி வருகிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைய தொடங்க போகுதுங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்கள் பிரச்சனை எல்லாம் குறைய தொடங்க போகிறது. ஏன்னா அந்த 180 நாள் தண்ணி குறைய தொடங்கினது போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜலத்தை மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளையும் குறைய பண்ண போகிறார். எல்லா போராட்டத்தையும் குறைய பண்ண போகிறார். எல்லா பொல்லாப்பிகளையும் குறைய பண்ணி அவருடைய மகிமையின் அடையாளத்துக்கு நேராக உங்களை என்னையும் கொண்டு போக போகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், வாய்ப்பே கிடையாது குறையிறதுக்கு. ஆண்டவர் நினச்சார்னா எதெல்லாம் குறையாதுன்னு நினைக்கிறோமோ, நீ வளரமாட்ட, வாழ மாட்ட, உன்னால் முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் நினச்சார்னா குறைய தொடங்கும். உங்களுக்கு தெரியுமா, எங்கே இருந்து தண்ணி வந்துச்சோ அது எல்லாம் அங்கேயே போச்சு. வானத்துலேருந்து வந்தது வானத்துக்கு போ. எப்படி பாச போச்சு? ஆவியாக போச்சு சூரியனால். சிலது பூமிக்குள்ளே போ. எல்லாத்தையும் ஆண்டவர் குறைய பண்ணினார். அப்போது இந்த நாளில் 14வது நாளில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணுங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறைய பண்ண போகிறார். அதற்கு முதன்மையாக சில விஷயத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிரச்சனைகள் எல்லாம் குறையணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உயர்ந்திருந்த அந்த சோதனைகளெல்லாம் இன்றே இந்த நாள்லேருந்து குறையட்டும் ஆண்டவரே, என் பிரச்சனைகள் குறையணும் ஆண்டவரேன்னு வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தம்பிக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தனித்தனியாக பெயராக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எப்படியாவது ஒரு விடுதலை கிடச்சிராதா என் தம்பிக்கு, எப்படியாவது ஒரு மாற்றம் கிடச்சிராதா என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி தானே ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்கள் நிலைமை மாற, உங்கள் சூழல் மாற, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, தேவனுடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறத கர்த்தர் அடையாளப்படுத்தும்படி இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னென்னா, இந்த 14வது நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனைகள் குறைய தொடங்க போகுது. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கி என் பிரச்சனை குறையணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் குறையலாம் கேளுங்க. என் சட்டையை பிடிச்சி கூட கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெதுவாக உங்கள் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உடனே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 180 நாள் வேணும். இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சதா? அது குறையிறதுக்கு 180 நாள் வேணும். அப்போ அந்த காலத்துக்கு பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஒரே நாளில் இல்லாத போதிலும் தொடர்ச்சியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்கள் கணவர் குடிச்சிருந்த கணவர் இனிமேல் குடிக்காததை பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் குடிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் குடிக்காமல் இருப்பார். சீக்கிரத்தில் ஆண்டவர் குடிக்காமல் பண்ணுவார். புக்கே எடுக்க மாட்டான். இப்போ 2 3 நாளாக போய் படிக்கிறான். அப்புறம் விளையாட போகிறான், படிப்பான். அற்புதம் பார்ப்பீங்க. தொடர்ச்சியாக இல்லைனாலும், விட்டு நடந்தாலும், ஆனால் முழுமையில் கர்த்தர் தாமதத்தை தாண்டி மெதுவாக நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கொடுப்பாரு. இதை சொல்லி இந்த காரியத்தை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். அரராத்துன்ற ஒரு பெரிய அனுபவம். 3வது ஜெப குறிப்புகள். அதாவது நிலைத்திருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம குடும்பத்தை கர்த்தர் கொண்டு போவான்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் உங்களை நிறுத்துவார். இப்போது தண்ணி நிலச்சி நிற்கிற இடம் இல்லை, பேழை நிலச்சி நிற்கிற இடம் இல்லை. அரராத்து தான் நீங்களும் நானும் நிலச்சி நிற்கிற இடம், வாழ போகிற இடம், வளர போகிற இடம், நிலைமைகள் மாற்றுகிற இடம். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாதையில் அவர் உங்களை கொண்டு போக போகிறார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்பிக்கையோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சகலத்தையும் அதிரதின் காலத்தில் செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறாரே, அதற்காக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற தேவன், அதாவது நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரை நோக்கி காத்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்கள கொண்டு போய் நிலையான இடத்துக்கு சேர்க்கிறவர். சும்மா தண்ணியிலே வாழ வைக்கிறவர் இல்லை, பேழையிலே எல்லாம் இருக்கேன்னு பேழையில் வாழ வைக்கிறவர் இல்லை. அடுத்த கட்ட உயர்வான இடத்துக்கு, ஒருவனாலையும் தொட முடியாத இடத்துக்கு உங்களை என்னையும் கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் அவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அதான் 3வது ஜெப குறிப்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உயர்வான இடத்துக்கு, நிலையான இடத்துக்கு எங்களை கொண்டு போங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 4வது காரணம் பாருங்கள். அதாவது நிலை மாற்றமான ஒரு வாழ்க்கை, அதாவது மிதந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு நிலையான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு போனார். முதல்ல நிலையான இடம்.
அடுத்தது நிலையான வாழ்க்கை. ஆண்டவர் நிலையான வாழ்க்கைக்கு நேராக உங்களை கொண்டு போக போகிறார். நல்ல வீடு கிடச்சிடுச்சு, ஆனால் கணவர் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இல்லை, உறவுகளுக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே ஒரு உயர்வும் பெருக்குமோ அதை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையான பாடும் இல்லை. அப்போனா என்ன, இடம் இருக்குது, மழை கிடச்சி போச்சு, ஆனால் வாழ்க்கை நிலையாக இல்லை, அலைந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை. விவாகரத்து நாளைக்கோ இன்றைக்கோ, பொண்ணு இன்றைக்கி வெளியே போக போகிறாளா நாளைக்கு வெளியே போக போகிறாளா, மறைமுகமான காதல், பையன் போதையில் அடிமையாக இருக்கிறான், உலகத்தோடவே இருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்கணும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல், நிலையற்ற ஒரு சூழலை கர்த்தர் நிலையான அடையாளத்தோடு நகர்த்துகிற ஒரு காரியம். அப்போ இதை நீங்கள் சொல்லி 4வது ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுங்க. 5வது பாருங்கள், நம்பிக்கை மீண்டும் உங்கள் கண்களுக்கு தெரிஞ்சிடணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெப குறிப்பு. நான் இன்றைக்கி அதை தான் ஃபுல்லாக ஜெபம் பண்ண போகிறேன். என்னென்னா, மலை சிகரங்களை தெரிந்தது போல் உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தின் அடையாளங்களை பார்க்கணும். காகத்தை வெளியே அனுப்புகிறாரு, புறாவை வெளியே அனுப்புகிறாரு. ஆனால் எப்போ ஒரு நம்பிக்கை வருது, புறா அந்த ஒளிவ இலையை கையில் கொண்டு வரும்போது ஒரு நம்பிக்கை வருகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். அந்த சிகரங்கள் காணப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பாருங்கள். 5வது ஜெப குறிப்பு, நம்பிக்கை மீண்டும் கண்களுக்கு தெரியணும். உனக்கு வேலை கிடச்சிச்சுப்பா, உனக்கு சம்பளம் உயர்ந்துருச்சுப்பா, கர்த்தர் உன்னை தொட்டுட்டாருப்பா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாருப்பா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஜெயமாக நடத்துகிறாருப்பா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்துகிறாருப்பா, கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் செய்கிறாருப்பா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படும், இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வெளிப்படும். தேவனே அதை அடையாளப்படுத்தி உங்களை உயர்த்துவார். அது கேள்விப்படும்போது, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம் பெருகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தொடர்ந்து உங்களை நடத்தும். பாருங்கள், 6வது பாருங்கள், இந்த காத்திருப்புகிற நேரத்தில் உங்கள் விசுவாசம் குறையக்கூடாது. அதாவது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, உங்கள் பிரச்சனைகள் குறைய போகுதுன்னு. பிரச்சனைகள் குறைகிற இந்த சூழலில், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத போகிற இந்த சூழலில் விசுவாசத்தை எப்படியாவது குறைய பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை குறைய போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விசுவாசமும் குறைஞ்சி போய்டும். 6வது ஜெப குறிப்பு பாருங்கள், காத்து இருக்கும்போது, அதாவது விசுவாசம் உங்களுக்கு பிரச்சனை குறைய போதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதே சமமாக உங்களுக்கு எதை குறையக்கூடாதுங்க, விசுவாசம் குறையக்கூடாது. பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும், உங்கள் விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விசுவாசம் அதிகப்படணும். இப்போ ஜெபம் பண்ணுங்க. 6வது ஜெப குறிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக என் விசுவாசம் அதிக பெறணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 7வது பாருங்கள், குடும்பத்தில் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறிகள் காணப்படணும். எப்படி காணப்பட்டுச்சு? புதிய காலத்தின் சின்னங்கள், அதாவது எங்கள் வீட்டின் மேலே வெளிப்படணும். வேலைக்குள்ளே வந்த ஒரு சின்ன ஒளிவயலை அவங்களுக்கு எதை அடையாளப்படுத்தி? புதிய துவக்கத்தின் அடையாளத்தை, அறிகுறியை அடையாளப்படுத்தினது. அதுபோல் உங்கள் சின்ன பையன் சம்பாதிக்கிற சம்பாரணை, உங்கள் பெரிய மகள் சம்பாதிக்கிற சம்பாரணை, அவங்களுக்கு கிடைக்கிற வேலை, அவங்களுக்கு கிடைக்கிற சில காரியம், இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வின் அடையாளத்துக்கு போதுமானதாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திடீர்னு உள்ளே வரும் பணம், ஒலிவ இலை போய் எங்கே வரப்போகுதுங்க, உலகமே அழிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு இலை வந்துச்சுல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, புதிய நம்பிக்கையின் அடையாளம் துவங்குகிற ஒரு அறிகுறிகளை கர்த்தர் இந்த 14வது நாள் ஜெபத்தில் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏமேன். அடுத்தது பாருங்கள், 8வது, பயத்துக்கு பதிலாக ஒரு நம்பிக்கை. அதாவது முடியும். எப்படின்னா, பயம் அகன்று போய் தேவன் சொல்லுகிறார் நம்பிக்கை வளரட்டுன்றார். இந்த 14வது நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்னா பயம் இருக்கும். ஆண்டவர் நினச்சா அப்படியே டக்குன்னு செய்யலாமேன்னு தோணும். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பயத்திலேருந்து வெளியே போய் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எதை பண்ணுவேன், அது எதையுமே யோசிக்காத, கர்த்தரும் கூட இருக்கிறார், அது சகலத்தையும் மகிமையான காலத்தினால கொண்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார். அதனால் என்ன பண்ணும், பயத்துக்கு பதிலாக ஒரு நம்பிக்கை எனக்கு வேணும். எந்த காலகட்டத்தில் வேணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை குறையிற காலகட்டத்தில் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 9வது, தேவனுடைய நேரத்தில் முழு விடுதலை. கர்த்தர் சரியான நேரத்தில், அவர் நியமித்த நேரத்தில் முழுமையான மாற்றங்களை நமக்கு கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனை குறையுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தருடைய நேரத்தில் முழுமையாக எல்லாம் நடக்கும். அப்போ கர்த்தருடைய நேரம் எது?
எப்போ வரப்போகுது, யார் மூலமாக வரப்போகுது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரியான நேரத்தில் நோவாவை கர்த்தர் கூப்பிடுவார், வெளியே போகணும்னு சொல்லுவார், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெப குறிப்பு என்ன? 9வது, கர்த்தருடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கணும், என் கணவர் காத்திருக்கணும், என் பிள்ளைங்க காத்திருக்கணும், அப்படி சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்க வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்கள், 10வது, இந்த ஜெப பயணத்தில், அதாவது இந்த பயணத்தில் வீண் போகாதது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வீண் போகலை, உங்கள் நேரத்தை அவர் வீணடிக்கலை. 150 நாள் வேலைக்குள்ளே போட்டாரே, என் நேரத்தை வீண் பண்ணிட்டாரேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் நேரத்தை வீண் பண்ணுறதுக்காக இங்கே அடைக்கலை, உங்கள் உயிரை மீட்டிருக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நீங்கள் நம்பணும். ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறாருன்னா, ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாருன்னா, ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உங்கள் நேரத்தையும் உங்கள் காலத்தையும் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கல, சரியான நேரத்தில் அரராத்தில் நிறுத்துவார், ஆசீர்வாதத்தில் நிறுத்துவார், உயர்வில் நிறுத்துவார், பெருக்கத்தில் நிறுத்துவார். அவர் அதை அற்புதமாக செய்வாருங்க. அதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க 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 தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படும். ஜெபலாமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உன்னதமானவரே உமக்கு நன்றி, உண்மையானவரே உமக்கு நன்றி, பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவனே உமக்கு நன்றி. என் பிரச்சனைகளை தாண்டி, என் போராட்டங்களை தாண்டி, என் பொல்லாப்புகளை தாண்டி ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கின இந்த பிரச்சனை அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என் விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்த்தர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த 14வது நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா, நீர் வெளிப்படுவீராக. உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம், ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு புது துவக்கம், புது ஆசீர்வாதம், புது பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரு. நினச்சி பார்க்க முடியாத அடையாளத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.